இது 101 வரும். ஆர்டிகல் 52ல இருந்து 111 வரையிலும் 111. படிக்க சொன்னோம். இதுல மெயினா எதுக்கு நான் படிக்க சொன்னேன்னா, நீங்க வந்து இந்த டைம் குரூப் 2A மெயின்ஸ் எழுதுனீங்க இல்லையா? அதுல என்ன ஆர்டிகல்ஸ் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னு சொன்னீங்க? டெபுட்டி ஸ்பீக்கர், ஸ்பீக்கர், இவங்களோட Yes, ma'am. ரெசிக்னேஷன், இவங்களோட ரிமூவல் பத்தி, நோ ப்ரிசைட்ஸ், இத பத்தி எல்லாமே வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நான் ஆஃப்லைன் கிளாஸ்ல சொல்லிட்டேன், உங்களுக்கு சொல்லாம விட்டுட்டேன். அதுக்காகவே நான் இந்த ஆர்டிகல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப சொல்லுங்க, இந்த பார்லிமெண்ட் கீழே தான் வரும் நமக்கு. எந்த ஆர்டிக்கல்ல இருந்து எந்த ஆர்டிக்கல் வரையிலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது ஒரு ட்ரிக், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 89வது ஆர்டிக்கல்ல இருந்து இந்த 89 அப்படியே திருப்பி போடுங்க. என்ன வரும்? 98 வரையிலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? 89வது ஆர்டிக்கல். இந்த 89 அப்படியே திருப்பி போடுங்க. 98 வரையிலும் நான் சொல்ற ஒரு ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, சி வேன் எஸ்1. இப்ப ஆர்டிகல்ஸ் பார்க்க போறோம். இந்த 2A மெயின்ஸ்ல கேட்ட ஒரு ட்ரிக், ரொம்ப ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின் தான். பட் இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா நம்ம அதை போட்டுருக்கலாம். ஓகே, நீங்க என்ன ஞாபகம் வைக்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆர்டிகல் 89ல இருந்து இதை அப்படியே திருப்பி போடுங்க, ரிவர்ஸா 98 இதுவரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு செட்டு நீங்க ஞாபகம் வைக்கணும். என்னன்னா சி வேன் அப்படிங்கிற ஒரு செட்டு, இன்னொன்னு என்னன்னா எஸ் வேன் அப்படிங்கிற செட்டு. ஓகே, இந்த 2 செட் ஞாபகம் வச்சுக்கணும். எங்க நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா ஆர்டிகல் 89, 90, 91, 92. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 93, 94, 95, 96 இதுவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இங்க சி எதை சொல்லுது அப்படின்னா, சீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா சேர்மன். சேர்மனை பத்தியும் டெபுட்டி சேர்மனை பத்தியும் சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் என்னப்பா? 89. அதனாலதான் இங்க சீன் போட்டிருக்கு. இங்க எஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா? இந்த எஸ் எதுக்கு போட்டிருக்கு அப்படின்னா, ஸ்பீக்கரை பத்தியும் டெபுட்டி ஸ்பீக்கரை பத்தியும் சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 93. ஓகேவா? சோ 89 இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சி வேன் எழுதிக்கோங்க. 89, 90, 91, 92. இன்னொரு பக்கத்துல எஸ் வேன் எழுதிக்கோங்க. 93, 94, 95, 96. ஓகேவா? இந்த சிங்கிறது என்னன்னா சேர்மனையும் டெபுட்டி சேர்மனை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல். இது மட்டுமே இந்த செஷனா இருந்தாலும் ஓகே, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. மெதுவாவே நான் இன்னொரு டைம் சொல்றேன். ஓகேவா? வீணா என்னன்னா சேர்மனும் டெபுட்டி சேர்மனோட பதவி வேக்கண்ட் ஆனா எப்படி வேக்கண்ட் ஆகும்? அவங்கள ரிமூவ் பண்ணா வேக்கண்ட் ஆகும் இல்லையா? சோ வெக்கேஷன் ரிமூவல் பண்ணாவோ இல்ல அவங்க ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்களாவோ இந்த மாதிரி விஷயத்துல அவங்க பதவி காலி ஆகுது. சோ சேர்மனோட பதவியும் டெபுட்டி சேர்மனோட பதவியையும் காலியா இருக்கிறது வேக்கன்சி. வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேக்கன்சி. யாரோடது? சி. சியோட வேக்கன்சி. சீனா என்ன சொல்றோம்? சேர்மனையும் டெபுட்டி சேர்மனையும் சொல்றோம். அப்படி இருக்கிறது தான் வி 90. ஓகேவா? அடுத்தது பாருங்க, நான் ரெக்கார்ட் போட்டேனா இல்லையாப்பா? போட்டாச்சு மேம். போட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, ஏன் அப்படின்னா என்னன்னா, ஏங்கிறது என்னன்னா ஆக்டிங். ஏங்கிறது இங்க என்ன சொல்றாங்க? ஆக்டிங்னு சொல்றாங்க. என்ன ஆக்டிங்? இந்த சேர்மேன் இல்ல அப்படின்னா யாரு அங்க ஆக்டிங்கா இருக்கிறது? சேர்மேன் இல்லாதப்போ டெபுட்டி சேர்மேன் வந்து அவங்களோட ஒர்க்க பண்றது. இதைத்தான் நம்ம ஆக்டிங் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப ஆக்டிங் சேர்பர்சனை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஏ. அதுதான் சி வேன்னு சொல்றது. என் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஸ்பீக்கர் சேர்மன் மேல நமக்கு என்ன இருக்குன்னா, நோ கான்பிடன்ட் மோஷனோ ஏதோ ஒரு அவங்கள பதவி நீக்கிற அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அந்த ஸ்பீக்கர் மேலயோ இல்லைன்னா சேர்மன் மேலயோ, தமிழ் என்னப்பா சொல்வீங்க? மாநிலங்களவையோட தலைவரோ இல்ல துணை தலைவரோ அவங்க மேல நம்ம பதவி நீக்கிற பரிசீலனையில இருக்கு. பதவி நீக்கம் பரிசீலனையில இருக்கு அந்த செஷன்ல. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு அவைக்கு தலைமை தாங்க முடியாது. என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நோ பிரிசைட்ஸ். என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன? நோ பிரிசைட்ஸ். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம். 92. இப்ப நம்ம சி வேனுக்கு என்னெல்லாம் பார்த்தோமோ அதை அப்படியே ஸ்பீக்கருக்கு நீங்க போட்டீங்கன்னா, ஸ்பீக்கரோட வேகன்சி, டெபுட்டி ஸ்பீக்கரோட வேகன்சி நான் 94. அவங்கள ஸ்பீக்கர் இல்லாதப்ப யாரு ஆக்டிங்கா இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஏ 95. நோ பிரிசைட்ஸ். ஸ்பீக்கரோட பதவி நீக்கம் வந்து அந்த அவையில இருக்கும்போது அவங்க தலைமை பொறுப்பை ஏற்க கூடாது. நோ பிரிசைட்ஸ். அதுதான் என் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் 96. ஓகேவா? இதுல உங்களுக்கு கிளியரா இருக்கா? எப்படி நீங்க மாத்தி கிளியர் மேம். கேட்டாலும் நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல இந்த சேர்மேனை பத்தி கேட்டாங்களா, அதுவும் வந்து யூனியனான்னு பாத்துக்கோங்க. சரியா?
சென்ட்ரலான்னு பாத்துக்கோங்க. சென்டர்னா கண்ண மூடிட்டு நீங்க இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 89 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே சில இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். சில இருந்து ஸ்டார்ட் பண்ணி சி வேன் எழுதிக்கணும், எஸ் வேன் எழுதிக்கணும். 89 இருந்து கடகடன்னு நம்பர் போட்டு வந்துருக்குங்க. ஓகேவா? இப்ப ஆர்டிகல் 91 கேக்குறாங்களா? அப்ப ஏங்கிறத ஞாபகம் வரணும். ஏன்னா என்ன? ஆக்டிங் தான் ஞாபகம் வரணும். அது 91 கேட்டாங்கன்னா சிய பத்தி தான், சேர்மன், டெபுட்டி சேர்மனை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதே 95 கேட்டாங்கன்னா ஏன்னா ஆக்டிங் தான், ஆனா அது வந்து எஸ்ஸா வியா இந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே தானப்பா? இன்னொன்னு என்ன அப்படின்னா, இது வந்து சென்ட்ருக்கு பார்த்துட்டோம். இதே நம்ம ஸ்டேட்டுக்கு பார்க்குறோம்னா மேக்ஸிமம் என்ன பண்றீங்க, இந்த 89 89ஆல் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்னப்பா ஆன்சர் வரும்? 100 சொல்லுங்க 178 இதே சி வேன் எஸ் வேன் தான். ஆனா ஸ்டேட்டுக்குன்னு போகும்போது உங்களுக்கு என்ன மாறும்னா எஸ் வேன் சி வேன் மாறும். இது மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுப்பா. இதை நீங்க நோட் பண்ணிட்டீங்களா? நான் அடுத்தது சொல்லட்டுமா? மேம் இப்போ சொன்னது வரைக்கும் ஞாபகம் இருக்கு மேம். அந்த இப்ப நான் சொன்னது வரை ஞாபகம் இருக்கு. ஓகே. யாருக்காவது நான் ரிப்பீட் பண்ணணும்னா சொல்லுங்க. இந்த செஷன் ஃபுல்லுமே நம்ம இதே படிச்சாலும் ஓகே தான். ஏன்னு தெரியுமா? இது வந்து இந்த 2A மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. இது நீங்க எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நீங்க இந்த கொஸ்டின் ரிவிஷனே பண்ணலைனாலும் இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சீங்கன்னா இன் ஃபியூச்சர் எந்த எக்ஸாம்ல கேட்டாலும் இது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இன்னொரு டைம் நான் இதை அழிச்சிட்டு இன்னொரு டைம் சொல்லட்டுமா? இல்ல இது ஓகேவா? ஸ்டேட்டுக்கு போயிடட்டுமா? சொல்லுங்க. இன்னொரு டைம் சொல்ற பாருங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் பத்தி பேசும்போது சேர்மன், டெபுட்டி சேர்மனை பத்தி பேசுறாங்க. அது யூனியன் கவர்மெண்ட்ல பேசுறாங்க. லோக்சபால, ராஜ்யசபால பத்தி பேசுறாங்க. அப்படின்னோடனே நம்ம உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர ஆர்டிக்கல் என்னவா இருக்கும்னா 89. ஓகேவா? 89 இருக்கணும். உடனே நீங்க என்ன போட்டுக்கோங்க? சி வேன் போட்டுக்கோங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கனால சி தானப்பா போடணும். சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சி வேன். அடுத்தது இன்னொரு பக்கம் வந்து எஸ் வேன் அப்படின்னு எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். சரியா? இது வந்து 89 90 இதுதான் லைன். இப்படிதான் எழுதணும். இதே மாதிரி 92 93 94 95 96ன்னு எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். முடிஞ்சா? சீனா என்னவாமா? சேர்மேனும் டெபுட்டி சேர்மனை பத்தி சொல்றதுதான் சி. அப்போ டெபுட்டி சேர்மன்னாலும் 89 வரும், சேர்மன்னாலும் 89 வரும். யாராவது தமிழ்ல கன்ஃபியூஸ் ஆறீங்களாப்பா? யாராவது தமிழ்ல சொல்லிருங்க. அந்த மேலவை இருக்குல்லப்பா, ராஜ்யசபா, ராஜ்யசபாவோட தலைவரை பத்தியும் துணை தலைவரை பத்தியும் சொல்றதுதான் இந்த சி 89. வீணா என்னன்னா வேகன்சி. ராஜ்யசபா தான் பாக்குறோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா ஏன்னா மேம்? ராஜ்யசபாக்கு தான் நம்ம என்னன்னு போடுவோம்னா சேர்மன் சொல்லுவோம். லோக்சபால இருக்கிற சபை தலைவரை வந்து நம்ம ஸ்பீக்கர்னு தான் சொல்லுவோம். அதனால நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இப்ப நம்ம பாக்குறோம். அதனால சி தான் ஃபர்ஸ்ட் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சி வேன் எஸ் வேன் அவ்வளவுதான். ஓகேவா? சி வேன் எஸ் வேன். சிங்கிறது 89 இருந்து அப்படியே லைனா போட்டு வந்துருங்க. 96 வரையில இருக்கும். 97 98 என்னன்னு நான் அப்புறம் சொல்றேன். சிங்கிறது என்னன்னா சேர்மன், டெபுட்டி சேர்மனை பத்தி சொல்லுது. வி என்ன சொல்லுதுன்னா வேக்கன்சி, அவங்களோட பதவி நீக்கம். அதாவது அந்த பதவி காலி ஆகுது. ஒன்னா வந்து ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணனால அவங்கள பதவி நீக்கம் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா அவங்களே ரிசைன் பண்ணிருக்கலாம். மொத்தத்துல அந்த பதவி, சேர்மனோட பதவியும் டெபுட்டி சேர்மனோட பதவியும் காலி ஆகுது. அதுதான் வேக்கன்சி. வீணா வேக்கன்சி காலி ஆகுது. அத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 90. ஏன்னா என்னன்னா ஆக்டிங், மேலவையோட தலைவர் செயல்பட துணைத் தலைவருக்கு வழங்குற உரிமைகள் தான். அதாவது ஆக்டிங் சேர்மன் இல்லைன்னா டெபுட்டி சேர்மன் தானே ஆக்டிங் சேர்மனா இருக்க போறாரு. அத பத்தி சொல்றதுதான் ஆக்டிங் சேர்மனை பத்தி சொல்றதுதான் 91. சேர்மன் இல்லைன்னா டெபுட்டி சேர்மன் தானே வருவாங்க. தலைவர் இல்லைன்னா துணைத் தலைவர் தானே அவங்க தலைவருடைய ஒர்க்கெல்லாம் பாக்குறாங்க. அத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் ஏ. இப்ப நான் இங்க இதை முடிச்சுட்டு அந்த 2A மெயின்ஸோட கொஸ்டின் நீங்க போடணும். யாராவது கொஸ்டின் வச்சிருந்தாலும் குரூப்ல போட்டு விடுங்க. அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஆன்சர் பண்ண முடியும். என்னன்னா நோ பிரிசைட்ஸ். நோ பிரிசைட்ஸ் என்னன்னா அவங்க தலைமை பொறுப்பு வகிக்க முடியாது. எப்ப தலைமை பொறுப்பு வகிக்க முடியாது அப்படின்னா சேர்மனோ டெபுட்டி சேர்மனோ மாநிலங்களவையோட தலைவரோ இல்லைன்னா துணைத் தலைவரோ பதவி நீக்கம் பத்தி பரிசீலனையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம படிப்போம்ல 14 டேஸ் முன்னாடி நோட்டீஸ் கொடுத்திருக்கணும். அப்ப அதை பத்தின டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் போது அவர் அந்த அவைக்கு அந்த செஷனுக்கு தலைமை தாங்க முடியாது. என்னங்கிறது என்ன? நோ பிரிசைடு. எப்ப நோ பிரிசைடு? அவங்க மேல நம்ம ஏதாவது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க, அந்த பதவி நீக்கம் வந்து பரிசீலனையில இருக்குது அப்படிங்கும்போது அவங்க பிரிசைட் பண்ண முடியாது. அந்த செஷனை தலைமை வகுக்க முடியாது. அப்படிங்கிறது தான் நோ பிரிசைடு. இது அப்படியே சேர்மன், டெபுட்டி சேர்மன் பத்தி கேட்டா இந்த அப்படியே எழுதிடணும் இந்த ஆர்டிகல்லாம். இதே ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, சபாநாயகர்
துணை சபாநாயகர் மக்களவைக்கு அப்படின்னா அந்த எஸ்வேனோட ஆர்டிகல் அப்படியே வரும். ஓகேவா? இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, இதை நீங்க அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, 96 வரையில இருக்கட்டும்பா. 97 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செக்ரட்டரியேட். அவங்க சாரி 97 வந்து சேலரி, 98 வந்து செக்ரட்டரியேட். செக்ரட்டரியேட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டோட ஹெட் வந்து ஸ்பீக்கர் தானே, இத பத்தி சொல்லுவாங்க. சரியா? இது கூட நீங்க அப்புறம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த சிவேன் எஸ்வேன்ல மட்டும் நீங்க கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. ஓகே தானே? இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? அதை நான் சொல்லிடுறேன். சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னா, இங்க நீங்க சிவேன் எஸ்வேன் எழுதுனீங்களப்பா, அங்க நீங்க என்ன எழுதுறீங்கன்னா எஸ்வேன் சிவேன் எழுதுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்பீக்கர் வந்துடுறாரு, அதுக்கப்புறம் தான் சேர்மேன் வராரு. அங்க நம்ம என்ன படித்தோம்? 89ன்னு படிச்சோம் இல்லையா? 89 ஆர்டிகல் இருந்தா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா, இந்த 89ஓட 89 ஆட் பண்ணிக்கோங்க, என்ன வரும்? 178ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. அவ்வளவுதான். 178, 179, 180, 181, 182, 183, 84, 85 அவ்வளவுதான். முடிஞ்சு. ஓகேவா? சென்ட்ரல்ல பார்க்கும்போது சி தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஏன்னா அதான் சென்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சென்டர் தானே, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சி தானே ஃபர்ஸ்ட் இருக்கு, அதனால சிவன். ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எஸ் தான் வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்னா யாருப்பா? ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர். வீனா என்ன? சரி நீங்க தான் சொல்லணும். எஸ்னா என்ன? 178னா என்ன சொல்லுவீங்க? ஸ்பீக்கர் அண்ட் துணை ஸ்பீக்கர். ஸ்டேட் டெபுட்டி ஸ்பீக்கர். லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. அந்த சட்ட பேரவையோட தலைவரும் துணை தலைவரை பத்தி சொல்றதுதான் ஆர்டிகல் 178. 179 என்னது? வீணா என்ன சொன்ன? வேகன்சி ஆர் ரெசிக்னேஷன் ஆஃப் ஸ்பீக்கர் அண்ட் டெபியூட்டி ஸ்பீக்கர். ஆமா, சபாநாயகர் துணை சபாநாயகரோட பதவி காலி ஆகிறதுனால ராஜினாமாவோ இல்ல பதவி நீக்கமோ அத பத்தி நம்ம சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் வி. இதெல்லாமே என்னது? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில, அதாவது சட்ட பேரவையில. ஓகேவா? எது இந்த சைடு இருக்கிறதெல்லாம் சட்டப்பேரவை. ஏன்னா என்னது? அசெம்பிளி. அதுதான். ஏன்னா வந்து அசெம்பிளி கிடையாது, ஆக்டிங். ஆக்டிங். எதுக்கு ஆக்டிங் சொல்றோம்? ஏன்னா ஒரிஜினலான சபாநாயகர் இல்லாதப்போ இவங்க வந்து ஒரு ஆக்டிங் சட்டப்பேரவை இருப்பாங்க. தலைவர் பணிகளை சட்டப்பேரவை துணைத் தலைவர் மேற்கொள்ளலாம். ஓகேவா? ஸ்பீக்கரோட ஒர்க்க டெபுட்டி ஸ்பீக்கர் மேற்கொள்றது தான் ஆக்டிவ். 180ன்னு சொல்லுவோம். 181 என்னப்பா? நோ. நோ பிரிசைடு. பிரிசைடு அதாவது இந்த சட்டப்பேரவை தலைவரோ இல்ல துணைத் தலைவரோ, ஸ்பீக்கரோ இல்ல டெபுட்டி ஸ்பீக்கரோ அவங்களோட ரிமூவல் ப்ராசஸ், பதவி நீக்க செயல்முறை போயிட்டு இருக்கும்போது எந்த செஷன்லயும் அவங்க தலைமை வகிக்க கூடாது அப்படிங்கறதா. அவங்க அந்த முன்னாடி தலைமை வகிக்கிற சேர்ல உட்காரவே மாட்டாங்க. அவங்க வந்து தலைமை வகிக்கவே மாட்டாங்க. எப்போ? அவங்கள பத்தி ரிமூவல் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா நமக்கு இல்ல, நமக்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்ல இல்லையா? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்டிகல்ல ஃபாலோ ஆகும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ல எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இதெல்லாம் ஃபாலோ ஆகும். சேர்மன், டெப்டி சேர்மன். ஓகேங்களா? இதுதான் இந்த ஆர்டிகல். இது நீ வரக்கூடிய எக்ஸாம்ல எப்படி கேட்டாலும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. ஓகே தானே? கிளியர் தானப்பா? இத நீங்க அழகா நோட் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது நாளைக்கும் நாளானிக்கும் நான் போஸ்ட் பண்ண சொல்றேன் யூடியூப்ல. இன்னொரு டைம் கூட நீங்க பாருங்க. இப்போ நான் கொஸ்டின் கேட்கறதுக்கு கடகடன்னு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க உங்க நோட்ல கையில் வச்சுக்கோங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல. நீங்க இந்த C1 S1 போட்டு எழுதிட்டு எனக்கு அப்புறம் நீங்க மெதுவா பொறுமையா ஆன்சர் பண்ணா போதும். ஓகேவா? கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்ல ஸ்பீக்கர், அதாவது ஸ்பீக்கரோட ரிமூவல் ப்ராசஸ் இருக்குது, பதவி நீக்க ப்ராசஸ் இருக்கு. அப்போ அவங்க தலைமை வகிக்க கூடாது, நோ பிரிசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? நீங்க நோட்ல பொறுமையா எழுதிட்டு எனக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னா போதும். ஸ்டேட் கவர்மெண்ட்ல சட்டப்பேரவையோட தலைவர் இருக்காங்க, ஸ்பீக்கர். அவங்களோட ரிமூவல் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. ரிமூவல் ப்ராசஸ் போகும்போது அவங்க தலைமை பொறுப்பை வகிக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? 181 மேம். 181 எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஸ்டேட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுது 178. ஸ்டேட்னாவே S1 எழுதிக்கோங்க. நோ பிரிசைட்ஸ். அதுல 178, 79, 80 அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்ல கூட வேணும்னா ரஃப் ஒர்க்ல நோட் பண்ணிட்டு நோ பிரிசைட் போடுற 181. ஓகே தானே? மத்தவங்களால ஃபாலோ பண்ண முடியுதுலப்பா? ஓகே தானே?
ஓகே. இன்னொன்னு நந்தினி நீங்க அமைதியா இருங்க. வேற யாராவது சொல்லட்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இதேதான் நோ ப்ரிசைட்ஸ் தான். ஆனா நோ ப்ரிசைட்ஸ் அதாவது ரிமூவல் போயிட்டு இருக்கு. நோ ப்ரிசைட்ஸ் தான். ஆனா நான் யாருக்கு கேட்கிறேன் அப்படின்னா சேர்மேனுக்கு கேட்கிறேன்ப்பா. சேர்மேனுக்கு கேட்கிறேன். சேர்மேனோ இல்ல டெபுட்டி சேர்மேனோ அவங்களோட ரிமூவல் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அப்ப அவங்க தலைமை வகிக்க கூடாது. நோ ப்ரிசைட்ஸ் அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? 92 மேம். 92. எப்படி நம்ம போடலாம்? சென்ட்ரல் கவர்மெண்ட்னா நம்ம எப்படிப்பா போடணும் ஃபர்ஸ்ட்? அதுவும் நான் இப்ப யார் சொல்றேன்? சேர்மேன் சொல்றேன். சி வேன் அப்படின்னு போட்டுக்கலாமா? இது 89, 90, 91, 92. ஓகே தானே? அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஸ்பீக்கர் பத்தியும் டெபுட்டி ஸ்பீக்கரை பத்தியும் சொல்லக்கூடிய ஆர்டிகல். ஸ்டேட்ல ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கரை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல். 178 மேம். 178. ஆர்டிகல் 180 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 180 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 180 ஆக்டிங் என்ன பத்தி சொல்லுது? சொல்லுதுங்க மேம். ஆக்டிங் ஆஃப் whom? ஸ்பீக்கர் Speaker or இல்லாத deputy போது speaker? டெபுட்டி ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணுவாரு மேம். ஓகே. ஸ்பீக்கர் இல்லாத போது டெப்டி ஸ்பீக்கர் ஒர்க் பண்றது. ஆர்டிகல் 182. ஆர்டிகல் 182 நீங்க போட்டே சொல்லுங்க. சட்ட மேலவையில வந்து உள்ள சேர்மன் சேர்மனா? சேர்மன் டெபுட்டி சேர்மன். ஸ்டேட்ல உள்ள சேர்மன் மேலவையில மேம். மேலவையில. ஓகே. இது நம்ம எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் போடுறதுக்கு 178 போட்டுக்கோங்க. அப்ப வந்து ஸ்டேட்ல நான் சொல்றேன். ஏன்னா 182ல போச்சுன்னா கட்டாயமா ஸ்டேட்ல தான் இருக்கும் இல்லையா? அப்ப ஸ்டேட்ல போடும்போது 178, 79, 80, 81 வரணும். இங்க என்ன வேன்பா ஸ்டார்ட் ஆகும் ஸ்டேட்ல? எஸ் வேன் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இங்க நான் சி தான் சொல்றேன். 182 போது சி தான் சொல்றேன். அப்ப சேர்மேனை தான் சொல்றேன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சி வேன்ல ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஆமா. ஸ்டேட் வேன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்னா எஸ் வேன். அதுக்கப்புறம் அதோடைய மாற்றல் இது சி வேன் அப்படின்னு எழுதிக்கிட்டு அப்புறம் அதை ஃபில் பண்ணா எல்லாமே வந்துரும் மேம். ஆமா எல்லாமே வந்துரும். சோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கறனால நம்ம சில ஸ்டார்ட் பண்றோம்ப்பா. ஸ்டேட் கவர்மெண்ட்னால எஸ்ல ஸ்டார்ட் பண்றோம்ப்பா. இப்படி நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா நீங்க மறக்காது. தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் இதுக்கு மட்டும் நீங்க இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க் யார் பண்றீங்கன்னு நாளைக்கோ இல்ல நாளான்னைக்கோ பண்றீங்க. இந்த அப்படியே எழுதிட்டு சென்ட்ரல், சி வேன், ஸ்டேட், எஸ் வேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே நீங்க உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க நோட்ஸ் எழுதுவீங்கல்ல அது நீங்க எழுதி போஸ்ட் பண்ணும் குரூப்ல. ஓகேவா? இது ஒரு சின்ன ஹோம்வொர்க்கா எடுத்து பண்ணுங்க. ஒரு அசைன்மெண்ட்டா எடுத்து பண்ணுங்க. இத பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. ஓகே தானப்பா? இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன்னா எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு மட்டும் சொல்லுங்க. நான் இன்னொரு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கொஸ்டின் எப்படி ட்ரிக்கியா கேட்டாலும் நம்ம டக்குன்னு டைமுக்குள்ள எழுதணும். தப்பு பண்ணக்கூடாது. ஓகே தானே? ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த அளவு டெப்தா போய் கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. குரூப் 1க்கெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? நாங்க ஆர்டிகல் 1ல இருந்து அப்படியே 395 வரையில சொல்லணும்ப்பா. அப்படி இருக்கிறவங்க போது நாங்க நிறைய வந்து ஷார்ட்கட்ஸா வச்சிருப்போம். அதுல ஒன் ஆஃப் த ஷார்ட்கட் தான் இது. ஓகேவா? சரி. இப்ப நான் 89ல இருந்து 98 ஞாபகம் வைக்க சொன்னேன்லப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா எது வரையில வந்துரும்? இப்ப நம்ம சொன்ன சி வேன், எஸ் வேன் எது வரையில வந்துரும்பா? எந்த ஆர்டிகலோட முடியும்? சி வேன், எஸ் வேன் எது வரையில முடியும்? சொல்லுங்க. 96 வரையில முடியும். அதுக்கப்புறம் 97 என்ன அப்படின்னா சேலரி. ஓகேவா? சேலரி ஆஃப் யாரெல்லாம் வரும்? யாரோட சேலரி எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கரோடது, டெபுட்டி ஸ்பீக்கரோடது, அதே மாதிரி சேர்மேனோடது, டெபுட்டி சேர்மேன் இந்த 4 பேரோட சேலரி பத்தி டீல் பண்றாங்க. என்ன ஆர்டிகல்ல சொல்றாங்க? 97. 97ல. அடுத்தது செக்ரட்டரியேட். செக்ரட்டரியேட்ல பத்தி சொல்றது 98. செக்ரட்டரியேட் ஆஃப் த பார்லிமெண்ட். பாராளுமன்ற செயலகம் நினைக்கிறேன். ஆமா. பாராளுமன்ற ஒரு நிமிஷம் நான் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். ஆமா. பாராளுமன்ற தலைமைச் செயலகம் பத்தி சொல்லக்கூடியது 98. இதுலயுமே அந்த 4 பேர் திரும்ப சொல்லுங்க. அதான்டா இப்ப நம்ம பார்த்தோம்ல இந்த சிக்கு என்ன 2 பேர் பார்த்தோம். எஸ்க்கு என்ன 2 பேர் பார்த்தோம். அவங்கதான் சேர்மன், டெபுட்டி சேர்மன். சேர்மன் அப்புறம் சேர்மன், டெபுட்டி சேர்மன்பா. ஸ்பீக்கர், டெபுட்டி சேர்மன், டெபுட்டி ஸ்பீக்கர் இந்த 4 பேரோட சேலரி பத்தி. சம்டைம் என்ன கன்ஃபியூஸ் ஆயிக்குவாங்கன்னா, ஓ இவங்களுக்கு தனி சேலரியா இருக்குமோ, அவங்க 2 பேருக்கு தனி ஆர்டிகலா இருக்குமோல கிடையாது.
அதே மாதிரி இந்த சீல என்ன கன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்கன்னா வெறும் சேர்மேனுக்கு மட்டுமான்னு கன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க. நோ, சேர்மேனுக்கும் இருக்கு, டெபுட்டி சேர்மேனுக்கு இருக்கு, ஸ்பீக்கருக்கும் இருக்கு, டெபுட்டி ஸ்பீக்கருக்கு இருக்கு. இந்த 97ங்கும் போது 4 பேருமே வருவாங்க. யார் யாரெல்லாம் வருவாங்க? ஸ்பீக்கர், டெபியூட்டி ஸ்பீக்கர், சேர்மன், டெபியூட்டி சேர்மன், அந்த 4 பேத்துக்கு. யாராவது clear தமிழ்ல ma'am. இது அப்படியே சொல்லிருங்க பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் இதெல்லாமே தமிழ்ல ஒரு சொல்லிடுங்க. லோக்சபா சபாநாயகர், துணை சபாநாயகர், ஆ, ராஜ்யசபாவின் தலைவர், துணை தலைவர். துணை தலைவர். இவங்களோட அதே salary. மாதிரி இங்க ஸ்டேட்ல மேம் ஸ்டேட்ல சொல்லிருங்க. ஸ்டேட்ல என்ன ஆர்டிகளோட முடியுது சொல்லுங்க பாப்போம். குட். ஸ்டேட்ல என்ன ஆர்டிகல் முடியுது சொல்லுங்க. 185. 79 வரும். இங்க S1 ஸ்டேட்னா நான் S1 ஸ்டார்ட் பண்ணணுமா C1 ஸ்டார்ட் பண்ணணுமாப்பா? S1. S1 மேம். ஸ்டேட்னா நான் S1 ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே. அப்ப இங்க எதோட முடியுதுப்பா? 85 வரைக்கும். 5 ஓட 85 முடியுது. ஓட அப்ப முடியுது இங்க மேம். 186ங்கிறது என்னவா இருக்கும்பா? Salaries. Salary salaries. Salary of whom? அதே மாதிரி தான் சபாநாயகர், துணை சபாநாயகர், மேலவை உடைய தலைவர், துணை தலைவர் அப்படி மேம். அவ்வளவுதான். ஓகேவா? அங்க இது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சம்டைம் இதுலயுமே நம்ம ப்ரெஷரா இருக்கிறவங்க சம்டைம் கன்ஃபியூஸ் ஆறாங்க. சேலரி ஃபர்ஸ்ட் வருமா, செக்ரட்டரியேட் ஃபர்ஸ்ட் வருமான்னு. இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சேலரினா SA, செக்ரட்டரினா SE. வவல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஏ வருமா, இ வருமாப்பா? ஏ தான் வரும். அப்ப SA தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப சேலரி தான் ஃபர்ஸ்ட் வரும். செக்ரட்டரியேட் வந்து இ இருக்கா, இது வந்து ரெண்டாவதா வரும். அதேதான். ஓகே தானே? இது எப்படி நம்ம ஸ்டேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த மேகாலயா, மணிப்பூர் இதுக்கெல்லாமே இந்த AEIOU வெப்பம் இல்லப்பா, அதே மாதிரிதான். அது உங்களுக்கு தெரியும்லப்பா? என்னது மேம்? ஸ்டேட் ஃபார்மேஷன்ல AEIOU வெப்பம் இல்லப்பா, மேகாலயா ஃபர்ஸ்டா இல்ல மணிப்பூர் ஃபர்ஸ்டா? அது ஜஸ்ட் அப்படியே ஞாபகம் வச்சாச்சு மேம். 191. ஓகே, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே தானே? இது ட்ரிக் இருந்தா சொல்லிடுங்க மேம். ட்ரிக் இருந்தா சொல்லுங்க. வேற வேறக்கும் நான் கூட அதேதான். அந்த வவ்வல் ட்ரிக் தான்ப்பா. சேம் வவ்வல் ட்ரிக் தான். சேம் வவ்வல் ட்ரிக் தான். இதுல ஒன்றும் டிஃபரெண்ட் கிடையாது. ஓகே தானே? இப்ப சொல்லுங்க, செக்ரட்டரியேட் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து என்ன ஆர்டிகல்ப்பா? செக்ரட்டரியேட் ஆஃப் பார்லிமெண்ட் ஏன்னா 89 திருப்பி 98 போட சொன்னா கடைசியா தான் செக்ரட்டரியேட் பத்தி படிக்கிறோம். ஓகேவா? ஸ்டேட்ல சாலரிஸ் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னப்பா? ஸ்பீக்கரோடது, டெபுட்டி ஸ்பீக்கரோடது, சேர்மேனோடது, டெபுட்டி சேர்மேனோடது. 186 மேம். 186. ஓகே தானே? இதுல நீ கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்களப்பா? நோ மேம், எப்பவுமே ஆகாது மேம். ஓகே. ஆர்டிகல் 78 சொல்லுங்க. ஆர்டிகல் 78 வந்து பிரைம் மினிஸ்டர் வில் கைட் டைரக்ட் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவாங்கல்ல மேம். டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், அவ்வளவுதான். ஓகேவா? கரெக்ட் தானப்பா? டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். அப்படியே டியூட்டிஸ் ஆஃப் சிஎம் சொல்லிருங்க. டியூட்டி ஆஃப் சிஎம் சொல்லிருங்க. 167. இதுல என்ன பண்ணும்? மேக்ஸிமம் எல்லா இதுக்குமே என்ன பண்ணிக்கலாம்? 89 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? சென்ட்ரல் மேக்ஸிமம் நிறைய விஷயத்தை இதை அப்ளை பண்ண முடியாது. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 89 சென்டர் 89 கூட்டினீங்கன்னா நமக்கு இதுல வரும். ஓகே. ராஜ்யசபா காம்போசிஷன் சொல்லுங்கப்பா. ராஜ்யசபா காம்போசிஷன் என்ன ஆர்டிகிளா மேம்? ஆமா, 79. ராஜ்யசபாவோட காம்போசிஷன் இத்தனை பேர் இருக்கலாம். 80. ராஜ்யசபா காம்போசிஷன் என்ன அப்படின்னா இதுக்கு என்ன தமிழ்ல சொல்வீங்கப்பா? அதான் இந்த 250 பேர் இருக்கலாம், 238 பேர் வந்து ஸ்டேட்ல, 12 பேர் நாமினேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இதுதான் காம்போசிஷன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அமைப்பாப்பா? ராஜ்யசபையோட அமைப்பா? ராஜ்யசபா அமைப்பு அமைப்பு என்ன அப்படின்னா ஆர்டிகல் 80. ஆர்டிகல் 80. அப்ப லோக்சபாவோட காம்போசிஷனோட ஆர்டிகல் என்ன? லோக்சபாவோட காம்போசிஷன் 550 இருக்கு. 530 பேர் வந்து ஸ்டேட்ல இருந்து, 20 பேர் யூடில இருந்து அப்படின்னு சொல்றாங்களே. 79. அப்ப வந்து பார்லிமெண்டோட காம்போசிஷன் என்னது? ஐயோ இங்க பாருங்க, 79 வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா பத்தி சொல்றோமா? வந்து ஆர்டிகல் 79. 80 என்ன? ராஜ்யசபாவோட காம்போசிஷன். 81 என்னவா இருக்கும்?
லோக்சபா. லோக்சபா அமைப்பு மேம். லோக்சபாவோட காம்போசிஷன். ஓகே தானே? கிளியர் மேம். என்ன தெரியுமா ஆஃப்லைன்ல சொன்னாங்க பசங்க, ராஜ்யசபால ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ் தானப்பா? எஸ் மேம். ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னா அவங்க கண்ணாடி போட்டிருப்பாங்களா? கண்ணாடி இப்படி தானப்பா போட்டிருக்காங்க. வரைவாங்க சின்ன பசங்களா? எஸ் மேம். எல்டர்ஸ்னா கண்ணாடி இப்படி போட்டிருப்பாங்களாம். அது வந்து இது 0 மாதிரி இருக்காமா. ஓகே. அதுலயும் அந்த லோக்சபால உள்ள ஓவும் கன்ஃபியூஸ் ஆகுது மேம். அதான் பிரச்சனையாவே சரி, இருக்கு இப்ப மேம். லோக்சபா இப்படி போட்டு தானே இப்படி போடுவீங்க. இப்படிதானே போடுவீங்க. அப்ப ஆமா. 81 ஆ. போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்க அந்த பசங்க சொன்ன மாதிரி அவங்களாம் ரொம்ப சின்ன பசங்க, காலேஜ் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர், அவங்க சொல்றத பார்த்தா எனக்கே ஓகே இது ஒரு நல்ல ட்ரிக்கா இருக்குன்னு தோணுது. அதனால நீங்க இப்படி போட்டுக்கோங்க. ராஜ்யசபானா எல்டர்ஸ் அப்ப 80 அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? லோக்சபாக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆதா? இப்படி ஒண்ணு போட்டுக்கிட்டேன். இப்படிதான் லோக்சபா போடுவீங்க. இப்படி போட்டுக்கோங்க. 81 போடுறீங்க லோக்சபாவோட காம்போசிஷன். ஆ. இப்படி போட்டுக்கிறீங்களா? ஓகே. ஓகே 81 மேம். போடுறீங்க லோக்சபாவோட காம்போசிஷன். அப்படி போட்டீங்கன்னா மறக்காது. 79ல கன்ஃபியூஸே பண்ணக்கூடாது. 79ங்கிறது என்னது? பார்லிமெண்ட் வந்து ஒட்டுமொத்த கன்சிஸ்ட் ஆஃப் பார்லமெண்ட். பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபாங்கிறத 79. ஓகேவா? இதே வந்து ஓகே மேம். நீங்க இங்க சொல்லுங்கப்பா. ஸ்டேட் நான் படிச்சுட்டு வர சொல்லல. இருந்தாலும் சொல்லலைன்னு சொல்வீங்களா? அவுட் ஆஃப் 172 போர்ஷன். ம். லெஜிஸ்லேட்டிவ் 172 வராதே. எனக்கு எம்எல்சி. ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி சட்டப்பேரவை சொல்லணும், சட்ட மேலவையும் சொல்லணும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் சொல்லணும். இதுக்கு காம்போசிஷன் மட்டும் சொல்லணும். மேலவை 172 மேம். காம்போசிஷன் சொல்லணும். இன்னொரு டைம் செக் பண்ணுங்க. நீங்க சொல்றது டியூரேஷன். இப்போ எது சொல்லுங்க சொல்லுங்க. சொன்னீங்களா? இங்க இல்ல மேம். பாருங்கப்பா 171. 171 திருப்பி போடுங்க. 171 117. திருப்பி போடுங்க. திரும்ப 171 தானே வருது. சோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில வச்சுக்கலாம், வச்சுக்க வேண்டாம். சோ அத எப்படி வேணா புரட்டி புரட்டி போடுவாங்க. வரும், திரும்பி ஆமா. வராம இருக்கலாம். சரிங்களா? அதனால ஆ. இந்த நம்பர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு சரி மேம். முன்னாடி நம்பர் தான்ப்பா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கு. ஓகேவா? ஓ, இங்க வந்து மக்களவை வந்து முதல்ல வந்துருது. அதுக்கப்புறம் இந்த எல்டர்ஸ் ஹவுஸ் அப்புறம் வருது. பட் அங்க நேஷனல் லெவல்ல என்ன வருதுன்னா, ஃபர்ஸ்ட் மூத்தோரவை, அதுக்கப்புறம் தான் மக்களவை. அப்படிதானே மேம்? ஆமா, அப்படிதான். இப்ப நான் இந்த அந்த 4யுமே இதுதான் யாராவது சொல்லிருங்க பிரச்சனை பார்க்கலாம். ஆகுது மேம். இப்ப ஏன்னா இத என்ன மட்டும் தான் நீங்க சொல்லிட்டாங்க? கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. சொல்லுங்க. ஆ ஆர்டிகிள் 79 அப்படின்னா பொதுவான பார்லமெண்டோடைய கம்போசிஷன். அதுல வந்து ராஜ்யசபா, லோக்சபா, பிரசிடென்ட் எல்லாமே இருக்கும். ஆமா. பார்லிமெண்டோட நெக்ஸ்ட் காம்போசிஷன். 80 அப்படின்னா 80 வயசு அப்படின்னா மூத்தோர் அப்படின்ற இதுபடி ராஜ்யசபா. ராஜ்யசபாவோட காம்போசிஷன். அப்புறம் 81 அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா லோக்சபா அப்படின்னு வந்துடுது மேம். லோக்சபாவோட காம்போசிஷன். எனக்கு இங்கேயே சொல்லிருங்க, ஸ்டேட்டுக்கு சொல்லிருங்க. ஸ்டேட்டுக்கு என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 171 நீங்க சொன்ன மாதிரி சில டைம் மேலவை வேணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க. சிலர் வேண்டாம் ம், அப்படின்னு தமிழக வரலாற்றுல அந்த மாதிரி நடந்திருக்கு அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ம், ம். 171. அப்போ 171 அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஆமா, மேலவை. அப்படிதானப்பா? சட்டமன்ற மேலவை தான். எஸ் மேலவையோட மேம். காம்போசிஷன் அமைப்பு. அதுக்கு முன்னாடியே இது வந்துருது. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. எம்எல்ஏ அசெம்பிளி. லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. இதை 72ஓட நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ராஜ்யசபாக்கு 01 தான்ப்பா வருது. அதே மாதிரி இங்கேயும் 01 தான் வருது. அதனால நீங்க 2 போடக்கூடாது. ஓகே தானே? என்ன மேம் திரும்ப சொல்லுங்க மேம். இப்போ 171 இது சொல்லிட்டீங்க. அடுத்து 172 லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இருக்குமோ அப்படின்னு நீங்க டவுட் படக்கூடாது. ஏன்னா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 80, 81 யூனிட் டிஜிட் 01 தான் வரணும். சரி அதே சரி மாதிரி சரி. இங்கே 01 தான் வரணும். ஓகே. இந்த இடத்துல அந்த போயிட்டு நீங்க லிமிட் 2 அவ்வளவுக்குள்ளதான். 172 வருமா அப்படின்னு சொல்லி நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த இடம் தான் நீங்க கன்ஃபியூஸ் ஆகிற இடம். ஓகே ஓகே ஓகே. தானே? அந்த அது 01 எக்ஸாம் டைம். அப்படிங்கிற 2 நம்பர். ஓகே. ஒரு டைம் நம்ம சூப்பர் கரெக்டா கிளியர். போட்டுறோம்ப்பா. இதே நம்ம எக்ஸாம் டைம் போடும்போது அப்ப நம்ம வேற மாதிரி மைண்ட் ப்ரெஷர்ல இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே தானே? இனி அப்படி வராது மேம். ம். 80 0 அண்ட் ஓகே. 1 அந்த சமாச்சாரம் மட்டும் தான் இதுக்கு. ஓகே. இப்ப நந்தினி நீங்க அமைதியா இருங்க. வேற யாராவது எனக்கு இந்த இது சொல்லணும். 80, 81, 170, 171 சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்ல சொன்னாலும் சரி, இங்கிலீஷ்ல சொன்னாலும் சரி. தமிழ்ல சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. 79, 80, 79 கூட வேண்டாம். 80, 81, 170, 171 டக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
சொல்லுங்கப்பா, புரிஞ்சிச்சுல? மேம் 80 வந்துட்டு ராஜ்யசபாவோட ராஜ்யசபா மேம் எல்டர்ஸ் இருப்பாங்க. ம். அதனால கண்ணாடி போட்டுட்டு இருப்பாங்க. அதுல 80 அந்த 0 வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். ராஜ்யசபாவோட அடுத்து லோக்சபா காம்போசிஷன்ங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அடுத்தது ராஜ்யசபாவோட ராஜ்யசபா அமைப்பு டென்யூர் மேம். வரும். ஓகே. ராஜ்யசபாவோட ஓகே அமைப்பு. ஓகே. ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து லோக்சபா அமைப்பு வந்து ஆர்டிகல் 81 மேம். லோக்சபால எல் வந்து வருது இல்லைங்க மேம். அது வச்சு நம்ம 81ன்னு வச்சுக்கிறோம் மேம். 81ங்கறது எதோட அமைப்பு? லோக்சபாவின் அமைப்பு மேம். ஓகே. ஓகே. கரெக்ட். 170 நெக்ஸ்ட் சொல்லுங்க. வந்து ஓகேங்க மேம். இங்க ஸ்டேட்ல வந்து சட்ட மேலவை அமைப்பு வந்து 171 மேம். அது எப்படி திருப்பி போட்டாலும் அப்படியே வரும். அதனால வந்து வேணும்னாலும் வச்சுக்கலாம், வேணாம்னாலும் எடுத்துக்கலான்ற அந்த கான்செப்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் மேம். சட்ட மேலவை அமைப்பு வந்து 171 மேம். ஓகே. ஓகே. சட்டப்பேரவை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அமைப்புக்கு வந்து 170 மேம். ஓகே. அது என்ன சொல்வீங்கப்பா? சட்டப்பேரவையோட அமைப்பு. ஓகே. எஸ் ஓகே மேம். தானே? கன்ஃபியூஸ் ஆகல? ஓகே தானேப்பா? ஓகே. கிளியர் மேம். 78 என்ன ஆர்டிகல் பார்த்தோம்? இவரு பிரைம் மினிஸ்டரோட கடமைகள் அதே மாதிரி சிஎம் ஓட கடமைகளோட ஆர்டிகல் சொல்லிருங்க பாப்போம். 167. அவ்வளவுதான். இது 89 கூட்டினீங்கன்னா 167. 167 வந்து சிஎம் ஓட டியூட்டிஸ் ஆஃப் அ சிஎம் அப்படின்னு வரும். ஓகேவா? 123யும் 123 சொல்லுங்க. அவசர நிலை பிரகடனம் ஆர்டினன்ஸ் மேக்கிங். ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் அவசர நிலை சென்ட்ரல் சட்டம். பிரசிடென்ட். ஓகேவா? பிரசிடென்ட். ஓகே. பிரசிடென்ட் இங்க வந்து சொல்லிருங்க. ஆர்டினன்ஸ்னாவே 213 ஆளுநர் மேம். ஓகே. இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். லோக்சபா செஷன்ல இருக்கு, ஆனா ராஜ்யசபா செஷன்ல இல்ல. அப்போ ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியாதுன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? ஆர்டினன்ஸ் கொண்டு வர லோக்சபா செஷன்ல இருக்குப்பா, ராஜ்யசபா செஷன்ல இல்ல. அப்ப நீங்க ஆர்டினன்ஸ் வந்து கொண்டு வர முடியாதுன்னு நான் சொல்றேன் பிரசிடென்ட். இது கரெக்டா தப்பா? கரெக்ட் தான் மேம். இது தப்பு. ஏதோ ஒரு செஷன் இல்லைனா கூட ஆர்டினன்ஸ் மேக் பண்ற பவர் வந்து இருக்கு. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு எந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் ஆறீங்கன்னா, இப்போ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து ஸ்டேட்ல வச்சுக்கலாம்னு முடிவு பண்றது யாரு? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் முடிவு பண்ணிட்டு அது சென்ட்ரலுக்கு அனுப்புறாங்க. ஸ்டேட்ல வந்து அது என்ன மெஜாரிட்டி, சென்ட்ரல்ல வந்து அது என்ன மெஜாரிட்டிப்பா? இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆறாங்க. நல்ல லட்சுமிகாந்த் புக் படிச்சவங்க கூட இத வந்து தெளிவில்லாம பண்றாங்க. ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஸ்டேட்ல வந்து 2/3 மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டில போட்டுட்டு சென்ட்ரல்ல வந்து சிம்பிள் மெஜாரிட்டில பாஸ் ஆனாவே போதும். இத வந்து இங்க சிம்பிளும் இங்க 2/3 நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்கப்பா. இத மட்டும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா ஓகே தான். ஓகேவா? அதுக்கப்புறம் அகைன் சொல்லுங்க மேம். இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தமிழ்ல சொல்லுங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா அந்த என்னதுப்பா? சட்டப்பேரவை. மேலவை சட்ட மேலவை. சட்டமன்ற மேலவையை அமைக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல எப்ப கலைச்சிட்டாங்கப்பா? நவம்பர் 1986ல வந்து கலைச்சிட்டாங்க. இப்ப மறுபடியும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க டிசைட் பண்றேன். தமிழ்நாட்டுல டிசைட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும்லப்பா, பேரவை, இங்க இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டில அந்த அதை வந்து பாஸ் பண்ணணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்ணி சென்ட்ரலுக்கு அனுப்பணும். சென்ட்ரல்ல அவங்க சிம்பிள் மெஜாரிட்டில பாஸ் பண்ணாவே ஓகே தான். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கொண்டு வந்துக்கலாம் தமிழ்நாட்டுல. ஓகேவா? இந்த இடத்துல என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்கன்னா, இந்த இடத்துல சிம்பிள் மெஜாரிட்டி வருமா இல்ல இங்க சிம்பிள் மெஜாரிட்டி வருமான்னு கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸ்டேட்ல தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வரணும், சென்ட்ரல்ல சிம்பிள் இருந்தா போதும். ஓகே தானப்பா? இந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க. நான் ஆர்டிகல் தான் படிச்சுட்டு வர சொன்னேன். பட் இந்த கன்ஃபியூஷன் நீங்க பண்றது நான் சொல்றேன். ஓகே தானே உங்களுக்கு? இத அப்படியே நான் அடுத்த செஷன்ல கேட்பேன். மறுபடியும் இந்த C1 S1 கேட்பேன். அதுக்கப்புறம் வேற என்னப்பா பார்த்தோம்? அந்த செக்ரட்டரியேட் சேலரி இதெல்லாம் பார்ப்பேன். எங்க சொல்லுங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரி சொல்லுங்க. ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், சேர்மன், டெபுட்டி சேர்மன். 97 96 97. 98 என்ன சொன்னோம்? செக்ரட்டரியேட். இதுவும் நான் கேட்பேன். ஆர்டினன்ஸ்ல நீங்க என்ன கன்ஃபியூஸ் ஆறீங்களோ அது கேட்பேன். அதே மாதிரி ராஜ்யசபா செஷன்ல இருந்து லோக்சபா செஷன் இல்லைனாலும் ஓகே. இல்ல ராஜ்யசபா செஷன்ல இல்ல லோக்சபா ஏதோ ஒண்ணு இல்லைனாலும் இல்ல ரெண்டுமே இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணலாம்? ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம்.
ஆர்டினன்ஸ் கொண்டு பிரசிடென்ட். வரலாம். பிரசிடென்ட் ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆறீங்க. ஓகே. சரி. எனக்கு 1111 தான் சொன்னேனா? சரி, இப்ப ஆர்டிகல் 82 சொல்லிருங்க. 82 சொல்லிருங்க. இப்பதானே கரண்ட் டாக்கா போயிட்டு இருக்கு. ஆர்டிகல் 82. ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறம், ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ணுவாங்களப்பா. என்னதுப்பா? டீலிமிட்டேஷன். மாநில மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு. தொகுதி மறுவரையறை செய்வீங்களா? அதுதான். தொகுதி மாற்றி அமைப்பீங்களா? அதுதான் வந்து 82. இப்ப தெரியுதா? இந்த 82 நம்ம ஏன் கூட்டுனா நமக்கு அங்க வந்து 171 வரதில்ல. சில விஷயத்துக்கு ஏன் வரதில்லைன்னா, இங்க இடையில 82 வந்துருச்சு. அதனாலதான் சில விஷயத்துக்கு அந்த 89 கூட்டினீங்கன்னா கண்டினியூட்டி இருக்காது. ஓகேவா? 82. இது அப்படியே 83 சொல்லிருங்க. கையோட 83 சொல்லிருங்க. ஆர்டிகல் 83 சொல்லிருங்கப்பா. இருக்கு. இந்த 3 இருக்கா? 3 இப்படி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 அப்படியே இப்படி திருப்பி போடுங்க. மாதிரி இருக்கா? ஈனா எக்ஸ்பைரின்னு அர்த்தம். எக்ஸ்பைரினா என்ன அர்த்தம்? முடிஞ்சிருச்சு. அப்போ காலாவதி ஆயிடுச்சு. அப்ப இது வந்து எதுக்கான டேர்ம் டியூரேஷன் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள். டியூரேஷன் ஆஃப் லோக்சபாக்கான இதுதான். டியூரேஷன் ஆஃப் லோக்சபா. ஓகேவா? எல் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி போடுறீங்களா? இது எல் மாதிரி இருக்கா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 83ங்கிறது எதோட டியூரேஷன்பா? லோக்சபாவோட டியூரேஷன். இதே ஓகே. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூரேஷன் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகேவா? அவ்வளவுதான். கால வரையறை தான் 83. ஓகே. 79 சொல்லுங்க. இன்னொரு டைம் 79 சொல்லுங்க. கம்போசிஷன் ஆஃப் பார்லிமெண்ட். கம்போசிஷன் ஆஃப் பார்லிமெண்ட். 80 சொல்லிருங்க இன்னொரு டைம். 80 வந்து ராஜ்யசபாவுடைய கம்போசிஷன். ராஜ்யசபாவோட கம்போசிஷன். 81 லோக்சபாவுடைய கம்போசிஷன். 171 171 இது இந்த இப்படி வேணா திருப்பி போடலாம். எம்எல்சி உடைய கம்போசிஷன். சட்டமேலவை மேம். எம்எல்சி உடைய கம்போசிஷன் மேம். 84 என்னன்னு சொல்லுங்க கையோட. 84 சொல்லிருங்க.